கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. தேவனுடைய அன்பை வர்ணிக்க வார்த்தைகள் போதாது, நன்றி சொல்லி தீர்க்க நமக்கு இந்த வாழ்க்கையே போதாது. நம்முடைய போதகரை குறித்து அநேக மெமரிஸ் நமக்கு இருந்தாலும் குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டுமானால், அவருடைய அலுவலக வாசல் எப்பவுமே திறந்தே இருக்கும், இன்று மூடப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு நம்ம சொல்லணும்னா முதலாவது நம் பாரத்தில் இருக்கிற மனதில் இருக்கிற எல்லா பாரத்தையும் முதலாவது அவர் கொட்ட வைப்பார். பிறகு சரியான ஒரு சொல்யூஷனை கொடுத்து ஜெபித்து அந்த வாசலை தாண்டுவதற்குள்ளாக சொல்லுவார், நீ என்கிட்ட சொல்லிட்டல்ல, நீ நிம்மதியாக போய் தூங்கி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. அதே மாதிரி திறப்பிலே நமக்காக நின்று அது எப்போ நமக்கு ஊர்ஜிதமாகனா, நம்ம ஒரு குழந்தையை போல அந்த பெட்டில் தூங்குவோம். நமக்காக திறப்பில் நின்ற ஒரு ஜாமக்காரன். ஸோ அவரோடு பயணித்த ஒவ்வொரு நொடியையும் நான் ஒரு கவிதை துளிகளால் உங்கள் மத்தியிலே தூவலாம் என்று நினைக்கிறேன். போதகரோடு ஒரு வாழ்நாள் பயணம். என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே, முழு சபைக்கும் ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே. என் தகப்பனே, என் தகப்பனே, முழு சபைக்கும் ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே. நீர் தொட்டு செல்ல இறங்கியது அபிஷேகம், நீர் தொட்டு செல்ல இறங்கியது அபிஷேகம், பாவம் விட்டு செல்ல உதவியது உம் சிநேகம். விசுவாச வீரனாக நீர் இவ்வுலகில் உலா வந்த நாட்களை நினைத்து பார்க்கிறோம். விசுவாச வீரனாக நீர் இந்த இவ்வுலகில் உலா வந்த நாட்களை நினைத்து பார்க்கிறோம். அந்த விசுவாசத்தினால் எங்கள் விலா எலும்பும் சத்துவம் அடைந்ததை உணர்ந்து கொள்கிறோம். விசுவாச வீரனாக நீர் இவ்வுலகில் உலா வந்த நாட்களை நினைத்து பார்க்கிறோம். அந்த விசுவாசத்தினால் எங்கள் விலா எலும்பும் சத்துவம் அடைந்ததை உணர்ந்து கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர் என உம் அலைபேசி ஒலித்தது அன்று, கர்த்தர் நல்லவர் என உம் அலைபேசி ஒலித்தது அன்று, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என முழு சபையும் பேசி பேசி ஜொலித்தது இன்று. கர்த்தர் நல்லவர் என உம் ஒலிபேசி ஒலித்தது அன்று, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என முழு சபையும் பேசி பேசி ஜொலித்தது இன்று. ஆழமான சத்தியம் உம்மிடத்தில் இருந்தோம், ஆவிக்குரிய தாளந்துகள் அனைத்தும் கிடைக்க பெற்றிருந்தோம். அலட்டலான ஆணவத்தை உம்மிடத்தில் பார்த்ததில்லையே, ஆர்ப்பாட்டம் இல்லாத இப்படி ஒரு தாழ்மையான ஊழியனை தலைமுறையை பார்த்ததில்லையே. ஆழமான சத்தியம் உம்மிடத்தில் இருந்தோம், ஆவிக்குரிய தாளந்துகள் அனைத்தும் கிடைக்க பெற்றிருந்தோம். அலட்டலான ஆணவத்தை உம்மிடத்தில் கண்டதில்லையே, ஆர்ப்பாட்டம் இல்லாத இப்படி ஒரு தாழ்மையான ஊழியனை தலைமுறையை பார்த்ததில்லையே. குழந்தைக்கு குழந்தையாக, வாலிபனுக்கு வாலிபனாக, பெரியோருக்கு பெரியோராக எத்தனை பரிமாணம்தான் உமக்கு, அந்த அறிவுரையில் கிடைத்தது எத்தனை பிரமாணம்தான் எமக்கு. குழந்தைக்கு குழந்தையாக, வாலிபனுக்கு வாலிபனாக, பெரியோருக்கு பெரியோராக எத்தனை பரிமாணம்தான் உமக்கு, அந்த அறிவுரையில் கிடைத்தது எத்தனை பிரமாணம்தான் எமக்கு. என் சபை, என் விசுவாசிகள், என் பிள்ளைகள் என எப்பொழுதும் இந்த சிறு கூட்டத்தை பற்றி மட்டுமே நினைத்தாயே. ராம் முழுவதும் முழங்காலில் நின்றாயே, எப்படியாவது பரத்துக்கு தகுதிப்படுத்த பிரயாசப்பட்டாயே. என் சபை, என் விசுவாசிகள், என் பிள்ளைகள் என எப்பொழுதும் இந்த சிறு கூட்டத்தை பற்றி நினைத்தாயே. ராம் முழுவதும் முழங்காலில் நின்றாயே, எப்படியாவது பரத்துக்கு தகுதிப்படுத்த பிரயாசப்பட்டாயே. பரிசுத்தம், ஜபம், வேத வாசிப்பு, இப்படி எளிதான அடிப்படை சத்தியம்தான் உமத்து. PhD முடிந்திருந்தும் அலங்காரமான வார்த்தை ஜாலங்களை காட்டாத மனம்தான் உமது. எவரையும் குழப்பாத தெளிந்த சத்தியம்தான் உமது. அதற்கு ஈடாக இவ்வுலகில் உள்ளது ஏது? எத்தனை அவமானம் உமக்கு, எத்தனை பாடு உமக்கு, அத்தனையும் லகுவாய் சகித்த உமக்கு கடைசியாக ஒரு முகப்பிரகாசம் கிடைத்ததே, அதுதான் நீர் தேவ மைந்தன் என வெளிப்பட்ட சாட்சி எமக்கு. எத்தனை அவமானம் உமக்கு, எத்தனை பாடு உமக்கு, அத்தனையும் லகுவாய் சகித்த உமக்கு கடைசியாக ஒரு முகப்பிரகாசம் கிடைத்ததே, அதுதான் நீர் தேவ மைந்தன் என வெளிப்பட்ட சாட்சி எமக்கு. தாயை இழந்தேன், தாயாக வந்து உணவை கொடுத்தாய், பசி தீர்ந்தது. தந்தையாக வந்து உடையை கொடுத்தாய், கௌரவம் கிடைத்தது. தாயும் தந்தையுமாய் பண்டங்களையும் பரிசுகளையும் அள்ளி கொடுத்தாய், பரவசம் மூண்டது. ஒவ்வொரு முறை வேலை இழக்கும் போதும் உம் அலுவலகம் தேடி வந்தோமே, ஒவ்வொரு முறை வேலை இழக்கும் போதும் உம் அலுவலகம் தேடி வந்தோமே. மற்ற அலுவல்களை விட்டு நீர் ஊக்கமாய் ஜெபித்த போதோ மானை போல் துள்ளி சென்றோமே. எனக்கு வியாதி என்றவுடன் பதறி ஓடி வந்தாயே, எனக்கு தனிமை என்றவுடன்
அலைபேசியில் அழைத்தார். கபடற்ற உத்தம நாத்தான்வேலே, எவருக்கும் தீங்கு நினைக்காத குழந்தை உள்ளமே, ஏமாற்றுவர்களையும் சகித்து தொடர்ந்து உதவிய அன்பு செல்வமே, உம்மை போல் இதயம் இனி உலகில் கிடைப்பதில்லையே. கபடற்ற உத்தம நாத்தான்வேலே, எவருக்கும் தீங்கு நினைக்காத குழந்தை உள்ளமே, ஏமாற்றுவர்களையும் சகித்து தொடர்ந்து உதவிய அன்பு செல்வமே, உம்மை போல் ஒரு இதயம் இனி இவ்வுலகில் கிடைப்பதில்லையே. சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, விழுந்தாலும் எழுந்திருப்பேன். கைவிடாத தேவன், மை பீப்புள் வில் நெவர் பி அஷேம்ட். உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டி பண்ணக்கூடாது. மேற்கண்ட உன் பிரசங்கள் போதும் ஐயா. நீர் இல்லாத நாட்களை நாங்கள் இதனால் எளிதாய் கடப்போம் ஐயா. சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, விழுந்தாலும் எழுந்திருப்பேன். கைவிடாத தேவன், மை பீப்புள் வில் நெவர் பி அஷேம்ட். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டி பண்ணக்கூடாது. மேற்கண்ட உன் பிரசங்கள் போதும் ஐயா. நீர் இல்லாத நாட்களை நாங்கள் இதனால் எளிதாய் கடப்போம் ஐயா. எங்கள் ஜாமக்காரனே, இயேசுவின் நாமக்காரனே, பரத்தில் நீதிமான்களை பார்க்கும் பாக்கியம் கிடைத்தால் முதலில் உம்மை பார்க்கணுமே, கோடி நன்றி சொல்லணுமே. உம்மை போல் நாங்களும் வருகையில் இயேசுவின் மடியில் நிம்மதியாய் படுக்கணுமே. எங்கள் ஜாமக்காரனே, இயேசுவின் நாமக்காரனே, பரத்தில் நீதிமான்களை பார்க்கும் பாக்கியம் கிடைத்தால் முதலில் உம்மை பார்க்கணுமே, கோடி நன்றி சொல்லணுமே. உம்மை போல் நாங்களும் வருகையில் இயேசுவின் மடியால் நிம்மதியாய் படுக்கணுமே. நன்றி தகப்பனே, நன்றி போதகரே, நன்றி ஆலோசகரே. என்றும் அன்புடன் ரெக்சன் ஃபேமிலி.